வணக்கம். அன்பார்ந்த இணையதள நேயர்களை மீண்டும் www.qcrc.in என்ற இணையதளத்திற்காக நியூஸ் தமிழ் செய்தி அறிக்கையில் உங்களை சந்திப்பதில் பெருமகிழ்ச்சி அடைகிறோம். இன்று 24 செப்டம்பர் 2009க்கான முக்கிய செய்திகளை தற்போது பார்க்கலாம். போட்டோலி மக்கள் கட்சி தலைவர் டாக்டர் ராமதாஸ் அவர்கள் மாணவர் சங்க பிரதிநிதிகளுடன் இன்று சேப்பாக்கம் விருந்தினர் மாளிகை அருகில் மாபெரும் போராட்டம் நடத்தியதாகவும், முத்துக்குமரன் அவர்கள் தாக்கிய சமச்சீர் கல்வியை முழுமையாக அரசு அமல்படுத்த வேண்டும் என்றும், இல்லாவிடில் தமிழகத்தில் கல்வி புரட்சி ஏற்படுத்துவோம் என்று அவர் சூழ்நிலைத்ததாக சென்னையிலிருந்து தகவல்கள் வெளிவந்து கொண்டிருக்கிறது. சென்னை மறைவில நகரில் உள்ள மோட்டார் தொழிற்சாலையான ஃபோர்டு மோட்டார் தொழிற்சாலை விரிவாக்கம் தொடர்பாக புரிந்துணர்வு ஒப்பந்தம் சென்னை தலைமைச் செயலகத்தில் தமிழக முதல்வர் கருணாநிதி அவர்கள் முன்னிலையில் இன்று ஒப்பந்தம் கையெழுத்திட்டதாகவும், இதன் மூலம் 1000 பேருக்கு வேலை ஏற்படுத்தும் என்றும், வருடம் 2 லட்சம் கார் மற்றும் மோட்டார் பாகங்களை உற்பத்தி செய்ய ஃபோர்டு நிறுவனம் திட்டமிட்டுள்ளதாக சென்னையிலிருந்து தகவல்கள் வெளிவந்து கொண்டிருக்கிறது. ராஷ்டிரிய ஜனதா தள கட்சி தலைவர் திரு லல்லு பிரசாத் யாதவ் அவர்கள் இன்று வெளியிட்டுள்ள ஒரு செய்திக்குறிப்பில், காங்கிரஸால் விலைவாசியை கட்டுப்படுத்தக்கூடிய திறமை தற்போது இல்லை என்றும், இந்தியா முழுவதும் விலைவாசி உயர்ந்து கொண்டே செல்வதாகவும், அதை தடுக்க எந்த நடவடிக்கையும் காங்கிரஸ் அரசு மேற்கொள்ளவில்லை என்று ஒரு கடுமையான தாக்குதல் தாக்கியுள்ளதாக பீகாரிலிருந்து செய்திகள் வெளிவந்து கொண்டிருக்கிறது. காஷ்மீர் மாநிலத்தில் இந்திய ராணுவத்தினருக்கும் பாகிஸ்தான் தீவிரவாதிகளுக்கும் இன்று நடந்த பயங்கர மோதலில் 2 தீவிரவாதிகள் கொல்லப்பட்டதாக காஷ்மீரில் இருந்து தகவல்கள் வெளிவந்து கொண்டிருக்கிறது. இந்தியாவில் உள்ள IIT, IIM என்ற மேல் படிப்புக்கான பேராசிரியர்கள் மற்றும் துணை பேராசிரியர்கள் இன்று தங்களுக்கு சம்பள உயர்வை உயர்த்தி கொடுக்க வேண்டும் என்று கூறி ஒரு நாள் உண்ணாவிரத போராட்டத்தில் ஈடுபட்டதாகவும், மத்திய அமைச்சர் கபில் சிபில் சம்பள உயர்வை பற்றி பேசாமல் மற்ற விஷயங்களை பற்றி பேச தயாராக இருப்பதாக அவர் டெல்லியில் செய்தி வெளியிட்டதாக டெல்லியிலிருந்து தகவல்கள் வெளிவந்து கொண்டிருக்கிறது. சத்தீஸ்கர் மாநிலத்தில் மின் உற்பத்திக்காக புதிய மின் உற்பத்தி நிலையம் கட்டிக்கொண்டிருக்கும் வேளையில் அதிலுள்ள மின் கோபுரம் திடீரென்று சரிந்து விழுந்ததில் 20 பேர் உயிர் இழந்ததாகவும், 2வது நாளாக இன்றும் தேடும் பணி தீவிரப்படுத்தியுள்ளதாக சத்தீஸ்கரில் இருந்து தகவல்கள் வெளிவந்து கொண்டிருக்கிறது. பாரிஸ் நாடாளுமன்றம் முன்பு தமிழ் ஈழ சுதந்திர போராட்ட தியாகிகள் ஈழ நாட்டில் அத்துமீறி நுழைந்து அட்டகாசம் செய்து கொண்டிருக்கும் ராஜபக்சேவை கண்டித்தும், தமிழ் ஈழ மக்களை முகாம்களில் அடைத்து வைத்து கொன்று கொண்டிருக்கும் ஈழ நாட்டு மக்களை காப்பாற்ற வேண்டும் என்று கருதி சுதந்திர போராட்ட தியாகிகள் மாபெரும் ஆர்ப்பாட்டம் நடத்தியதாக பாரிஸ் நகரத்திலிருந்து செய்திகள் வெளிவந்து கொண்டிருக்கிறது. ஈராக் நாட்டில் உள்ள சிறையில் அடைக்கப்பட்டிருந்த அல் கொய்தா தீவிரவாதிகளின் உதவியுடன் அங்கிருந்த சிறை கைதிகள் சில சிறையை உடைத்து தப்பி சென்றதாக பாக்தாத்திலிருந்து செய்திகள் வெளிவந்து கொண்டிருக்கிறது. அமெரிக்க அதிபர் பாரக் ஒபாமா அவர்கள் முன்னிலையில் இஸ்ரேல் பிரதமர் நெட்டன்யாஹு, பாலஸ்தீன அதிபர் அப்பாஸ் ஆகியோர் சேர்ந்து கூட்டாக பேச்சுவார்த்தை நடத்தியதாக வாஷிங்டன் இருந்து தகவல்கள் வெளிவந்து கொண்டிருக்கிறது. பாரத பிரதமர் மன்மோகன் சிங் அவர்கள் G20 நாடுகள் மாநாட்டில் கலந்து கொள்வதற்காக அமெரிக்கா செல்லும் வழியில் சொகுசு விமானத்தில் நடுவில் ஜெர்மன் நாட்டு பிராங்க்ஃபர்ட் ஏர்போர்ட்டில் இறங்கியதை இந்த படத்தில் காணலாம்.
ஐக்கிய நாடுகள் சபையின் 64வது கூட்டத்தின் லிபிய அதிபர் கடாபி அவர்கள் கலந்து கொண்டு பேசுகையில் காஷ்மீரை சுதந்திர நாடாக அறிவிக்க வேண்டும் என்றும் இந்தியாவுக்கும் பாகிஸ்தானுக்கும் நடுவில் காஷ்மீர் நாடு சுதந்திரமாக திகழ ஏற்பாடு செய்ய வேண்டும் என்று கூறியதால் இந்திய அமைச்சர்கள் மற்றும் அதிகாரிகள் அதிர்ச்சி அடைந்திருப்பதாக வாஷிங்டனிலிருந்து செய்திகள் வெளிவந்து கொண்டிருக்கிறது. உலக சுகாதார மையம் வெளியிட்டுள்ள ஒரு செய்தி அறிக்கையில் எய்ட்ஸ் நோய்க்கான தடுப்பு மருந்து தற்போது கண்டுபிடிக்கப்பட்டுள்ளதாகவும் இந்த மருந்தினை பாதிக்கப்பட்டவருக்கு உபயோகித்து அவர்களுடைய நோயின் தன்மை குறைகிறதா என்று ஆராய இருப்பதாகவும் இது கூடிய விரைவில் விற்பனைக்கு வர இருப்பதாக வாஷிங்டனில் இருந்து செய்திகள் வெளிவந்து கொண்டிருக்கிறது. மத்திய அமைச்சர் ஆனந்த் சர்மா அவர்கள் வெளியிட்டுள்ள ஒரு செய்தி அறிக்கையில் இந்தியாவின் ஏற்றுமதி ஆகஸ்ட் மாதம் 19.7% குறைந்து விட்டதாக ஒரு அதிர்ச்சி தகவலை அவர் டெல்லியில் வெளியிட்டிருக்கிறார். சந்திராயன் 1 இந்தியாவிலிருந்து ஏவப்பட்டு தற்போது தொடர்பு துண்டிக்கப்பட்ட நிலையில் அது அனுப்பிய படத்தில் நிலவில் தண்ணீர் இருப்பதற்கான சாத்தியக்கூறுகள் இருப்பதாக தற்போது நாசா செய்தி வெளியிட இருப்பதாக தகவல்கள் வெளிவந்து கொண்டிருக்கிறது. இதை இஸ்ரோவும் உறுதிப்படுத்தியுள்ளதாகவும் தகவல்கள் வெளிவந்து கொண்டிருக்கிறது. இதை பற்றி நம்முடைய அரசியல் வல்லுநரும் கருத்து கேட்டபோது இந்த செய்தி நல்ல செய்தியாக இருந்தாலும் நேற்று மாதவன் நாயரிடம் சரமாரியாக நிருபர்கள் கேள்வி கேட்டபோது சந்திராயன் 1 1000 நாட்கள் சுற்ற வேண்டியதற்கு முன்பே துண்டிக்கப்பட்டு விட்டது என்று கூறியிருந்தார். தற்போது திடீரென்று நிலவில் தண்ணீர் இருக்கிறது என்று கூறும்போது சந்திராயன் 1 நாசா தன்னுடைய கட்டுப்பாட்டுக்குள் எடுத்து வந்து விட்டதோ அல்லது தண்ணீர் இருப்பதை இந்தியாவுக்கு தெரிவிக்கக்கூடாது என்பதற்காக துண்டிக்கப்பட்டு விட்டதோ என்ற சந்தேகங்கள் எழுந்துள்ளதாக அவர்கள் திடீரென்று கேள்வி எழுப்பியிருக்கிறார்கள். வானிலை அறிக்கை 24 செப்டம்பர் 2009 பிற்பகல் 4 மணியில் எடுக்கப்பட்ட சேட்டலைட் புகைப்படத்தை தற்போது பார்த்துக் கொண்டிருக்கிறீர்கள். தமிழகத்தில் மேகமூட்டங்கள் காணப்படவில்லை. நேற்று பல இடங்களில் மழை பெய்தால் மேகங்கள் இல்லையோ என்று தோன்றுகிறது. இன்றும் வெயிலின் தாக்கம் அதிகமாக இருந்தாகவே தமிழகம் முழுவதிலிருந்தும் தகவல்கள் வெளிவந்து கொண்டிருக்கிறது. இத்துடன் இந்த செய்தி அறிக்கை நிறைவடைகிறது. மீண்டும் நியூஸ் தமிழ் செய்தி அறிக்கையில் உங்களை சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் கே பாலாஜி. நன்றி.